ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டாக மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவில் மிளகு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவில் ஜீரகமும் சேர்த்து நைஸாக அரைக்காமல் இதை இந்த மாதிரி குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இனி மண்சட்டியை சூடாக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கூடவே 1/2 டீஸ்பூன் அளவில் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு உடஞ்சதும் 5-6 பல் பூண்டை 2 கட் பண்ணி சேர்த்து பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இனி இதில் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி வதங்கி வந்ததும் இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இனி இதில் நாம் அரைச்சி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு இதில் தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் இதில் நாம் மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவில் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவில் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவில் மஞ்சள் தூளும் சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்து கலந்து விட்டுட்டு இதில் லெமன் சைஸில் புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு கொதிக்க விடலாம். இப்போது 10 நிமிஷம் போல் ஆயிருக்கும். குழம்பு நல்லா கெட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மீனை உள்ளே சேர்த்துக்கலாம். மீனையும் சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டதுக்கு அப்புறமா திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். இப்போது 5 நிமிஷம் போல் ஆயிருக்கும். மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.